ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி எப்படி இருந்துச்சு, எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மறக்காமல் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு 2 இயரில் ஒரு பாய் பேபி, 3 மந்த்ஸில் ஒரு பொண்ணு இருக்கா. 2 இயர் பாய் பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஆல்ரெடி ஒரு மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு. அந்த வீடியோ அது எதனால், என்ன ரீசன்ஸ், என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். செகண்ட் பேபி கன்சீவ் ஆனப்போ, என்னோடய பையன் கன்சீவ் ஆனப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் மிஸ்கேரேஜ் ஆகி 6 மந்த்ஸ்க்கு நான் அகெயின் வந்து கன்சீவ் ஆனேன். நார்மலாக எல்லா கப்பல்ஸும் ட்ரை பண்ணுற மாதிரி தான் நாங்களும் ஓவுலேஷன் டேட்டா இருக்கட்டும், பீரியட் டேட்டா இருக்கட்டும், எல்லாமே ட்ராக் பண்ணி அப் டு டேட் வச்சுட்டு இருந்தோம். ஸோ பீரியட் மிஸ் ஆகி 1 டேக்கே நாங்கள் செக் பண்ணி கார்டு வச்சு செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அதில் கார்டில் வந்து பாசிட்டிவ் காட்டுச்சு. நாங்கள் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டில் இருந்ததுனால இந்த பாசிட்டிவ் வந்தது வந்து எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேருமே ரொம்ப ஹாப்பி. ஸோ ஓகே, நாங்கள் ஃபஸ்ட் மந்த் 45 டேஸ்க்கு வயபிலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஹார்ட் பீட் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே எல்லாம் சேஃபாக இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நான் அப்போ வந்து ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன். ஒர்க்கு கண்டினியூ பண்ணலான்னு டாக்டர் சொன்னாங்க. ஸோ அதனால் நான் ஒர்க் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை, அப்போ வரைக்கும் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை. நார்மலாக செகண்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எல்லாேருக்கும் வாமிட்டிங் ஆச்சும், இந்த ஃபேட்டிக்யூ, அந்த ஒரு தலை சுற்றுற மாதிரி இருக்கிறது, டயர்ட்னஸ் எல்லாமே எல்லாேருக்கும் செகண்ட் மந்தில் கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ எனக்கும் லைட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாளிச்சிடலான்னு நான் அப்போ ஒர்க் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் எக்ஸாக்டாக வந்து ஒரு 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகி 3 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிறப்போ எனக்கு திடீர்னு பயங்கரமாக ஸ்டொமக் கிராம்ப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு மிஸ்கேரேஜ் ஃபேஸ் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். அப்போ பார்த்தா ரொம்ப ப்ளீடிங்காக இருந்துச்சு. நார்மலாக பீரியட்ஸ் ஃப்ளோ எப்படி இருக்குமோ அதை விட பயங்கரமான ஹெவியான ஃப்ளோவில் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு இன்னும் அதிகமாக டென்ஷன் ஆகிடுச்சு. உடனடியாக இமீடியட்டாக டாக்டர் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு டாக்டரை பார்த்தோம். டாக்டர் வந்து ப்ளீடிங் ஃப்ளோவை பார்த்துட்டு கன்ஃபார்மாகவே சொல்லிட்டாங்க, இல்லைங்க உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சுன்னு. எதுக்கும் நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் கன்ஃபார்மாக சொல்லிடலான்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் உடனடியாக ஸ்கேன் எடுத்தோம். அப்போ ஸ்கேன் எடுக்கிறவங்களுக்கே ஷாக் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ ப்ளீடிங்லேயும் கூட எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை, எந்த டிஃபெக்ட்டும் இல்லை. ஃபீட்டஸ் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, ஆக்சுவலி மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ உடனடியாக ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துகிட்டு அப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. டாக்டர் வந்து அப்போது ஓகே எந்த காம்ப்ளிகேஷனும் எங்களுக்கு தெரியலம்மா, லைட்டாக தான் ப்ளசண்ட்டாக பர்வியாக இருக்குது. ஆனால் நஞ்சுக்குடி வந்து லைட்டாக தான் இறங்கிருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எதனால் இவ்வளோ ப்ளீடிங்காக இருக்குதுன்னு எங்களாலேயும் கரெக்டாக சொல்ல தெரியல. பட் ஓகே, நாங்கள் இப்போதைக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் அப்புறம் மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு அனுப்புகிறோம், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போலேருந்து நான் எதுவுமே ஆக்சுவலி வெயிட் எல்லாம் எதுவும் தூக்கலை. எங்கள் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்னை அவ்வளோ கேராக பார்த்துக்கிட்டாங்க. அந்த காம்ப்ளிகேஷன் ஒரு பக்கம்னா எனக்கு வாமிட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக சிவியராக ஆக ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா 1 டேக்கு அட்லீஸ்ட் நான் 8 to 9 டைம்ஸ் ஆச்சும் வாமிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கிளாஸ் வாட்டர் கூட நான் குடிக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டுட்டு இருந்தேன். அப்படி ஆயிடுச்சு என் நிலைமை. கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே 3-4 டைம்ஸ் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டோம். அந்த அளவுக்கு எனக்கு சிவியரான வாமிட்டிங் இருந்துச்சு. அப்போ நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க ரியலைஸ் பண்ணேன், கண்டிப்பாக எல்லா ஸ்ட்ரகிள்ஸ்லேயும் சரி, எல்லா ஹாப்பினஸ்லேயும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இருக்கணும். அப்போது வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அப்போது அந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கான அந்த ஒரு பாண்டிங்கை, அந்த ஒரு புரிதலை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். அப்படி இப்படி ஒரு 4 to 4.5 மந்த்ஸ் வரைக்கும் ஹஸ்பண்ட் வந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து எனக்கு 5 மந்த்ஸில் ஆக்சுவலி 5 மந்த்ஸ் அந்த மாதிரி 5 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் அந்த மாதிரி டைமில் தான் அம்மா வீட்டுக்கு போனோம். ஸோ 5 மந்த்ஸ் தமிழ் கேலண்டரில் வந்து 5 மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, அப்போ இங்கிலீஷ் கேலண்டரில் எங்களுக்கு 4.5 மந்த்ஸ் தான் நடந்துட்டு இருந்துச்சு. பட் தமிழ் கணக்கில் வந்து 5 மந்த்ஸ்க்கு விழுந்துருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போச்சு. 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரலை. ஆனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரொம்ப ஹெவியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணாமல் நார்மலாக எல்லாமே வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே நார்மலாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா ஹெல்த்தியான ஃபுட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு ஓகே டெலிவரிக்காக நானே மென்டலி ஃபிசிக்கலி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போது ட்ரீட்மெண்ட் கழிச்சு டாக்டர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அந்த ப்ளீடிங் ஆனப்புறம் டாக்டர் வந்து 99% வந்து இந்த ப்ரெக்னென்சி வந்து கண்டினியூ ஆகாதுமா, ஆனால் நீங்கள் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் மனசில் நினச்சது ஒரே ஒரு விஷயந்தான், இவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டோம், ஓகே எல்லாமே நடந்துடுச்சு, இனிமேல் எல்லாமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோம், எதுவும் நெகட்டிவாக திங்க் பண்ணுறது வேணாம், நம்மளால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடலான்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றது, ரொம்ப ப்ளசண்ட்டான மியூசிக் கேட்குறது, அப்புறம் டெய்லி நான் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப வந்து முருகனை ரொம்ப வேண்டிகிட்டு இருந்தேன். ஸோ டெய்லி கந்த சஷ்டி கவசம் கேட்குறது,
அந்த மாதிரியெல்லாம் என் மைண்டை எவ்வளோ ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வச்சுட்டு இருந்தேன். எப்போவுமே நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணுறதை நிறுத்திட்டாலே பாதி நம்ம வாழ்க்கையிலையும் சரி, எந்த ஸ்ட்ரகிள்ஸ்லேயும் சரி, நெகட்டிவாக திங்க் பண்ணுறதை விட்டுட்டாலே நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.